வீட்டுக்கு வந்த நேரம் பாஸ் பண்ணிருக்க. எல்லாருக்குமே சந்தோஷம். நல்ல விஷயம் தானே? வசுந்தரா, யார்கிட்ட இருந்து போன்? போன் எடுக்கலாமா வேண்டாமான்னு தெரியல. அதான் யார்கிட்ட இருந்து போன்னு கேக்குறேன். சரஸ்வதியோட அப்பா கிட்ட இருந்து. போன் ஆன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. அப்படி என்னதான் சொல்றாருன்னு பாப்போம். வசுந்தரா, நான் சொக்கலிங்க பேசுறேம்மா. வீட்டில் தான் இருக்கீங்களா? ஆமா அங்கிள். சம்மந்தி அம்மா மற்றவங்களாம் கூட இருக்காங்களா? பக்கத்துல தான் இருக்காங்க. அப்படின்னா ஃபோனை கொஞ்சம் ஸ்பீக்கரில் போடுறீங்களாம்மா? ஒரு சின்ன விஷயம். ஸ்பீக்கர்ல தான் இருக்கு அங்கிள், சொல்லுங்க. சம்மந்தி அம்மா, நான் பேசுறது உங்களுக்கு கோவமா இருக்கும். எத்தனை தடவை விரட்டி அடித்தாலும் திரும்ப வரானே, இவனுக்கு வெக்கமான இல்லையான்னு கூட உங்களுக்கு தோணும். பெத்த பொண்ணுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுக்கறதில்ல தப்பு இல்லைன்னு தோணுச்சு. அதுதான் வசுந்தரா நம்பருக்கு ஃபோன் பண்ணேன். நியாயமா சரஸ்வதிக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கணும். அப்படி ஃபோன் பண்ணி பேச முடியல. நீங்க தான் அவ கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே. இன்னைக்கு என் பொண்ணு நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கா. அதை சொல்லி வாழ்த்தணும்னு ஆசையா இருக்கு. ஆனா உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்ல. அதான் அவளுக்கு ஃபோன் பண்ண முடியாம வசுந்தராவுக்கு ஃபோன் பண்ணேன். எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் சம்மந்தியம்மா. எங்க வீட்டில் இருக்கும்போது 8 தடவை அட்டன் பண்ணி தோத்து போயிட்டா. ஆனா உங்க வீட்டுக்கு வந்த முதல் அட்டம்ப்ட்லே நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டா. இந்த வாத்தியாரால முடியாதத உங்க குடும்பத்தில் உள்ளவங்களா சேர்ந்து செஞ்சிருக்கீங்க. அது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. ஆமா, எனக்கு கொடுங்க, நான் பேசுறேன். சம்பந்தியம்மா, நான் தான் சரஸ்வதியோட அம்மா பேசுறேன். மன்னிச்சுக்கங்க, இத சொல்ற தகுதி கூட எங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. சரஸ்வதிக்கும் எங்களுக்கும் எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. படிக்கலன்னு நாங்க அவளை நிறைய திட்டிருக்கோம், அவமானப்படுத்திருக்கோம். மத்தவங்க சொல்றதுக்கு முன்னாடி நாங்களே இவெல்லாம் எங்க பாஸ் ஆக போறான்னு பேசியிருக்கோம். ஸ்கூலுக்கு போறப்பெல்லாம் பெத்த குழந்தையே பாஸ் பண்ண வைக்க முடியலையே, இவங்க எப்படி மத்த குழந்தைங்கள பாத்துக்குவாங்கன்னு ஒரு பேச்சு வருமேன்னு பயந்து ஸ்கூலுக்கு போவோம். ஆனா இன்னைக்கு என் பொண்ணு நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்கா. எங்க எல்லாருக்கும் பெருமை சேர்த்து கொடுத்திருக்கா. இதுக்கு எல்லாத்துக்கும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் காரணம். என் பொண்ணை நல்லா படிக்க வச்சு பாசம் பண்ண வச்சுட்டீங்க. இதுக்கு நாங்க எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல சம்பந்தி. சரஸ்வதி, நான் பேசுறத நீ கேட்டுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சமயத்துல உன் கூட நேரடியா பேச முடியலையம்மா.
ஆனா பெரிய மனுஷினா என் மனசார உன்னை ஆசீர்வாதம் பண்றேன்டா. உன் மாமனார் மாமியாருக்கு என் மேல கோபம் இருக்கும், அது நியாயம்தான், அத குத்தம் சொல்ல முடியாது. எப்படி பரீட்சையில நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணியோ அதே மாதிரி வாக்கப்பட்டு போன குடும்பத்திலையும் நல்ல மருமகன்னு பேரு வாங்கணும். நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்மா. பாட்டி கொடுங்க பாட்டி, நான் அக்கா கிட்ட பேசணும். கொடுங்க. அக்கா எப்படிக்கா இருக்கேன்? நீ பாஸ் ஆயிட்டேன்னு தெரிஞ்சதும் இங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாரும் உன்னதான் கேக்குறாங்க. அருண் எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்கக்கா. நீ வரலையான்னு எல்லாரும் கேக்குறாங்க. என்ன MBA நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டீங்க. அப்புறம் என்ன, அவ்வளவுதான், கண்டிப்பா MBA ஆயிடுவீங்க. தைரியமா இருக்கா, உன்னால கண்டிப்பா முடியும். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கக்கா. இதே மாதிரி நீ MBA படிச்சு பாஸ் பண்ணிடுக்கா, அது போதும்க்கா. சரஸ்வதி, நான் மின்னல் பேசுறேன். ஒவ்வொரு முறையும் நீ எக்ஸாம் எழுதி ரிசல்ட் ஃபெயில்னு வரும்போது நீ அழறத பார்க்கும் போதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்டி. ஆனா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள் டி. நான் அங்கிள் கிட்ட தரேன். உங்களை நாங்க ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது. நீங்க நேரடியா பேசக்கூடாதுன்னு சொன்னதுனாலதான் இப்படி பேசணும். எப்படியோ பாட்டியோட ஆசீர்வாதத்தையும் எங்களோட பாசத்தையும் நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். நீ எங்க இருந்தாலும் நல்லா இரு. இனிமே உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம். வச்சுறேன். என்னால எங்க அப்பா அம்மா கிட்ட நேரடியா பேச முடியலனாலும் இப்படி ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கல்ல, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. இன்னைக்கு நான் படிச்சு பாஸ் பண்ணிருக்கேன்னா இங்க இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். நான் வரேன். நில்லுங்க. என்னங்க, இதை வச்சு விட சொல்லுங்க. வீட்டுக்கு வந்த வழி தப்பா இருந்தாலும் நல்லதுதான் நடந்திருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம். விபூதி வச்சு விடு. உடம்பு முடியாதோட பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிருக்கீல்ல, பெரிய விஷயம்தான். போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ போ. ஏன் மாமா, இதே மாதிரி சரஸ்வதியோட அப்பா அம்மாவுக்கும் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணணும்னு தோணிருக்கோம்ல, நீங்க நினைச்சா அது நடக்கும்ல.
நீங்க சொல்லாம நாங்க போய் பார்க்க மாட்டோம் அத்தை. என்னாச்சு? தேங்க்ஸ்ங்க. எதுக்கு? வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் என்ன பேச வச்சதுக்கு. அது நான் இல்லையே. போய் சொல்லாதீங்க. நான் காலையிலேயே மின்னல் கிட்ட ஃபோன் பண்ணி உனக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா வசுந்தரா நம்பருக்கு உங்க அப்பா ஃபோன் பண்ண சொல்லியிருந்தேன். இதை நான் சர்ப்ரைஸா வைக்கணும்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீ வருத்தப்படுற மாதிரிலாம் ஆயிடுச்சு. நான் எப்பவுமே தப்பா தான் இருக்கேன்ல. ஏன் அப்படி சொல்ற? உங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேனே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இல்லைங்க, அவசரப்பட்டு உங்க மேல கோவப்பட்டுட்டேன். பரவாயில்ல விடு. இன்னைக்கு நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க தெரியுமா? எங்க அப்பாவை பார்க்கணும்னு நான் அடம் பிடிச்சேன். கூட்டிட்டு போலன்னு உடனே கோவப்பட்டேன். ஆனா இங்க வந்தா எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஃபோன் பண்ணி பேசுறாங்க, ஆசீர்வாதம் பண்றாங்க, சந்தோஷப்படுறாங்க. இது எல்லாமே அத்த முன்னாடியே நடக்குது. இப்ப அவங்க மனசு நோகாம எங்க வீட்டுல இருக்கிறவங்க சந்தோஷப்படுறதையும் பார்த்துட்டேன். மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இந்த சின்ன விஷயத்தை கூட பண்ண மாட்டேனா? என்ன வேணா செய்வீங்களா? அப்போ நான் உனக்கு கேட்கட்டுமா? கேட்டுதான் கொடுக்கணும்னு இல்ல, நீ கேட்கறதுக்கு முன்னாடியே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் அது. ஏது? அதான் அந்த அது. எந்த எது? நீ மனசுல நினைச்சுக்கிட்டு தான். நான் மனசுல என்ன நினைச்சேன்? நீ மனசுல என்ன நினைச்சாலும் அது எனக்கு தெரியும். அப்போ என்னன்னு சொல்லுங்க. நான் மனசுல இருக்கிறத கண்டுபிடிக்கும் போது நீ என் மனசுல இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாதா? அப்போ நீ என்ன நினைச்ச? இல்ல நீ +2ல முடிச்சிட்டியா, நல்ல மார்க்ல வாங்கிருக்கியா, இதுக்கப்புறமா நீ MBAக்கு எப்படிலாம் டிராவல் பண்ண போறன்றது யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க பயங்கரமான ஆளுதான், அப்படியே பேச மாத்திட்டீங்க. அப்போ நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்த? நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். என் மரியாதையும் கௌரவத்தையும் காப்பாற்றணுன்றதுக்காக இவ்வளோலாம் ரிஸ்க் எடுத்திருக்கல. உனக்காக, நீ MBA படிக்கிறதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். அப்போ வாங்க இப்பவே போய் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் வாங்கலாம். ஹலோ, ஃபாஸ்டா இருக்கலாமா? ஆனா அதுக்காக இவ்வளவு ஃபாஸ்டா இருக்க கூடாது. அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன விஷயம்? ஒருத்தங்களுக்கு போய் ஸ்வீட் கொடுக்கணும். யாருக்கு? நீ பரீட்சை எழுதி பாஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணமான நபர் ஒருத்தங்க இருக்காங்க. முதல்ல அவங்கள போய் பார்த்து ஸ்வீட் குடிச்சிட்டு வந்துடுவோம். நீ வா, நான் சொல்றேன். சந்திரா நிலையமா? இது அவங்க வீடே தான். ஓ, இதுதான் முக்கியமானவங்களை பார்க்கணும்னு சொன்னதா? ஹோலி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? கலர் பவுடர் பூசி கொண்டாடுவாங்க. தீபாவளி அப்போ பட்டாசு வெடிச்சு அதிரி புதிரியா கொண்டாடுவோம். பொங்கல் போது அது நம்ம ஒரு பண்டிகை இல்ல, எல்லாத்தையும் விட அடி பட்டைய கிளப்புவோம். இன்னைக்கு ஹோலி, தீபாவளி, பொங்கல் மூணுத்தையும் ஒன்னா சேர்த்து கொண்டாடுறோம். உள்ள வந்து அடிச்சு தூள் கலப்பு. வா. நான் பாஸ் பண்ணதுக்கான உண்மையான கொண்டாட்டமே இங்கதான் நடக்க போகுது. வாங்க. இந்த அப்படி. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாங்களா? அடா அத்தை, நீங்களும் இங்கதான் இருக்கிறீங்களா? நான் என்னவோ உங்களை தனியா பார்த்து மண்டபப்படி கொடுத்து கும்பாபிஷேகம் நடத்தலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பரவாயில்லையே, 3 பேர் இங்கதான் இருக்கிறீங்க. என்ன சரஸ்வதி, அவங்க தான் வந்தவங்கள வாங்கன்னு கூட கேட்காத மரியாதை தெரியாதவங்களா இருக்கிறாங்க.
நம்ப அப்படியா? ஸ்வீட்டை கொடு. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க. அட விடுங்கன்ற. பாஸ் ஆகவே மாட்டேன்னு நினைச்சீங்க. இப்போ ஸ்வீட் கூட பாவக்காய் மாதிரி கசக்கும்ல. இன்னும் ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொன்ன வச்சுக்கோங்க, அப்படியே பாம்பு கொத்தின மாதிரி இருக்கும். நான் 86% எடுத்து பாஸ் பண்ணிருக்கேன். அதான் இந்த ட்விஸ்ட் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களா? என்னடா இது, என்னென்ன கேடு கட்ட கேவலமான வேலை எல்லாம் பார்த்தோம், அதையும் மீறி பாஸ் பண்றதுன்னு நினைக்கிறீங்க? என்ன பண்றது மேடம், நல்லது நினைச்சாதானே நல்லது நடக்கும். அத்த, அடி வயிற்றுல பெட்ரோல் ஊத்துற மாதிரி நல்லா பத்திக்கிட்டு எரியுதா? நீங்க பண்றதுக்கு பேர் என்ன தெரியுமா? எச்ச வேலை. நானும் உங்ககிட்ட கோவமா அன்பா பாசமானு வேற வேற வகையில சொல்லி பார்த்துட்டேன். ஆனா நீங்க திருந்துற மாதிரி தெரியவே இல்லை. மேடம், உங்க மருமகனோட மானத்தை காப்பாற்றணுன்றதுக்காக தானே நீங்க இவ்வளவு கேவலமான வேலை எல்லாம் பண்ணீங்க. ஆனா அதையும் மீறி ஏன் சரஸ்வதி பாஸ் ஆயிட்டா? என்ன பண்ண போறீங்க? எனக்கும் என் தம்பிக்கும் பிரச்சனைனா அதை நாங்களாவே பேசி தீர்த்துப்போம். தேவையில்லாம இந்த மாதிரி மூக்க நுழைச்சிங்க, அசிங்கப்பட்டு தான் போவீங்க. என்ன மாதிரி 8 தடவை ஃபெயில் ஆனவங்களுக்கு வேணா படிப்போட மரியாதை தெரியாம இருக்கலாம். ஆனா சப் கலெக்டரா இருந்த உங்களுக்கு கூடவா படிப்போட வேல்யூ தெரியல? எல்லாரும் பொண்ணுங்க படிச்சு முன்னேறணும்னு நினைக்கிற இந்த காலத்துல நான் பரீட்சை எழுதக்கூடாதுன்னு தூக்கு மாத்திரையை கலக்குறீங்க. பெத்த தாய் மாதிரின்னு சொல்லிட்டு தூக்கு மாத்திரையை வச்சது நீங்க தானே. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அவங்களுக்கு யாராவது இந்த மாதிரி பண்ண என்ன ஆகும்னு யோசிச்சீங்களா? அதெல்லாம் எப்படி யோசிப்பாங்க? இவங்கள திருந்தவே மாட்டாங்க. நீங்க எப்படி வேணா இருந்துட்டு போங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. ஆனா இதுக்கப்புறம் எங்க குடும்பத்துக்கு வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சீங்க, இல்ல முடியாது இப்படிதான் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா இப்ப அசிங்கப்பட்டு நிக்கிற மாதிரி தான் நிக்கணும். இதுக்கப்புறம் நீங்க போடுற வேஷம் திட்டம் எதுவும் பலிக்காது. உங்களை ஜெயிக்கவும் விட மாட்டோம். எங்க அத்தையை எப்படியாவது அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, நாங்க இருக்கிற வரைக்கும் அதை நடக்க விட மாட்டோம். எங்களை வேணா அவங்க புரிஞ்சுக்காம இருக்கலாம், ஆனா அவங்கள மாதிரி மனசு சுத்தமானவங்கள பார்க்கவே முடியாது. அவங்க முன்னாடி நிக்கிறதுக்கெல்லாம் கூட உங்களுக்கு தகுதி கிடையாது. இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி கேவலமான யோசனையெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டு நல்லபடியா இருக்கிற வழியை பாருங்க. ஹலோ, என்ன விட்டா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? எங்க வந்து நின்னு சீன போடுறீங்க? உங்க வீட்டுல தான் மச்சான். இதே இடத்துல தான் உங்ககிட்டயும் உங்க அம்மா கிட்டயும் சவால் விட்டு போனோம். இப்ப பந்தயத்துல நாங்க ஜெயிச்சிருக்கிறோம். அப்படிதான் பேசுவோம். தோத்த நீங்க வாயை முட்டு கேட்டுதான் ஆகணும். அதை மீறி ஏதாவது சவுண்ட் விடணும்னு நினைச்சேன்னு வெய்யு, இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண தப்ப எல்லாத்தையும் ஒன்னு அவுத்து விடுவேன். அப்புறம் அசிங்கம் உங்களுக்கு தான். நான் மேடம் அமைதியா இருக்கிறீங்க. பண்ணது தப்புன்னு வெக்கம் பிடிக்கி தின்னுதா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? 8 தடவை ஃபெயில் ஆனவ 86% மார்க் எடுத்து பாஸ் பண்ணா எவ்வளவு சந்தோஷப்படுவா. அதை விட இப்போ உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கறேன் பாத்தீங்களா, இதுதான் ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. என்ன ஸ்வீட் முன்னாடியே இருக்கு, எடுத்து சாப்பிடாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க.
மாதிரி இந்த காஃபில மருந்து கலக்கிறது, திருட்டுத்தனமா மாத்திரையை வைக்கிறது, இந்த மாதிரி மட்டமான வேலையெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். இது ஒரிஜினல் மில்க் ஸ்வீட், எடுத்து சாப்பிடுங்க. இரு சரஸ்வதி, இவ்வளவு பெரிய ஷாக் கொடுத்துருக்குறோம், உடனே ஸ்வீட் எடுத்து சாப்பிடுங்க எப்படி முடியும்? கொஞ்ச நேரம் ஆகட்டும், தானா எடுத்து சாப்பிடுவாங்க. நம்ம போலாம் வா. உங்களை மீறி பாஸ் பண்ணி ஜெயிச்ச சரஸ்வதி, உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.